Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல 1 கப் கடலை பருப்பையும் 1 கப் சர்க்கரையை மட்டும் வச்சு நம்ம நல்லா டேஸ்டியா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில ஒரு லட்டு தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், அதே சமயத்துல டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்ல 1 கப் அளவுக்கு நான் கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம் இருந்தது. கப்பில் வந்து அளந்துக்கோங்க, அப்போ தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் கப்லேயே அளந்து எடுக்கும்போது கரெக்டான பர்ஃபெக்டாக நமக்கு ஸ்நாக் வந்து ரெடியாகி வரும். 1 கப் கடலைப்பருப்பை ஒரு 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு 3 மணி நேரத்துக்கு நான் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இப்போ ஊறி வந்துருச்சு பாருங்கள் பருப்பு. இப்போ இந்த கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் முதல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். சும்மா ஒரு 2 நிமிஷம் நம்ம வடிகட்டியில் போட்டு வச்சாலே போதும், தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். பாருங்கள், தண்ணி வந்து இல்லவே இல்லை. இப்போ தண்ணி இல்லாமல் கடலைப்பருப்பை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். மசால் வடைக்கு நம்ம கடலைப்பருப்பு அரைப்போம் பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நிறைய கடலைப்பருப்பு இருக்கிறதுனால நான் 2 முறை அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது. இது அரைச்சி எடுக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் தான் ஆச்சு, ரொம்ப நேரம் கூட ஆகலை. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்க போகிறோம், அதனால ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஷேப்பாக போடணும், ரவுண்டாக போடணும், தட்டி போடணும் அப்படிலாம் இல்லை. சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக மாவு எடுத்து போட வேணாம், வேக ரொம்ப லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் கடலை பருப்பை நல்லா வடிச்சிட்டு அப்புறம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இலக்கமாக இருக்காது, மாவு கரெக்டாக அரைப்பட்டு வரும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்காமல் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக தீ குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். வடை செய்கிற மாதிரி நல்லா மேலே நல்லா ப்ரௌனாக வரக்கூடாது, அதனால் தீயை குறைச்சி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவை எண்ணெயில் போட்டு 1 நிமிஷம் கழித்து கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. கலர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கலர் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலர் மாதிரி இருக்கும். ரொம்ப கலர் வர வரைக்கும் நம்ம விட்டுட்டோம்னா லட்டுவோடைய டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா சீக்கிரம் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணோம்னா மேலேயும் கலர் வராது, உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப டார்க்காக ப்ரௌனாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுக்கலை. ரொம்ப கலராக நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா லட்டுவோடைய டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் கலர் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்கணும். நல்லா தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். உள்ளே நல்லா வெந்துருச்சு, மேலேயும் நல்லா கலர் வராமல் லைட் கலர்லேயே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்குது, சூடு வந்து நல்லா ஆறட்டும். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும், அதனால் சூடாக அரைக்க முடியாது. கொஞ்சம் சூடு நல்லா ஆறட்டும். நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக 2 அப்படி உடச்சி போட்டுக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் 2 பிச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடராக இருக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திட்டாக இருக்கிற மாதிரியும் அரைச்சிக்காதீங்க. உருண்டைகள் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா லட்டு வந்து சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்டு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைக்கும் பொழுதே வந்து மனம் அவ்வளோ சூப்பராக வரும், பூந்தியோட மனம். நல்லா ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடாய் தான் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் கடலைப்பருப்பு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையத்துக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம்.
இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். லட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம பாகு எடுத்து தான் லட்டு செய்வோம். அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். பாகு எடுக்காமல் நம்ம செஞ்சோம்னா உருண்டை பிடிக்க முடியாது, உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் ஒரு கம்பி பதம் கரெக்டாக வர வரைக்கும் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நான் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பாகு செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கைவிடாமல் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு பாகு வரும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பாகு கரெக்டான பதத்தில் நம்மளால் எடுக்க முடியும். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக கம்பி பதம் வந்துடும். ஒரு கம்பி பதங்கிறதுனால ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க, கம்பி பதம் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஒட்டுது, ஆனால் ஒரு கம்பி பதம் வரல. நடுவில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு இழை வரும், அதுதான் கரெக்டான பதம்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக பாகை வந்து தொட்டு பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஒரு இழை வரணும். இப்போது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எல்லோ கலரில் வேணும்னா நீங்கள் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம், இல்லை ஆரஞ்சு கலரில் லட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சூட்டோடு நம்ம வந்து லட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்தோடனே டக்குன்னு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து லட்டுக்கு கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் டார்க்காக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இன்னும் சூடு ஆற ஆற பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும், இலக்கமாக இருக்காது, நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் நல்லா சூடு ஆற வச்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியானா உருண்டை பிடிக்கிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடு இருந்ததும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோன்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா முந்திரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரிகளை வந்து 2-3 துண்டுகளாக உடைச்சும் கொஞ்சம் முழுசாகவும் சேர்த்துருக்கேன். முந்திரி ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற லட்டு கூடவே நம்ம இதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். லட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை அதிகமாக இருந்தால் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு ஆறிடுச்சு. அதே சமயம் நல்லா சர்க்கரை பாகும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் லட்டு பிடிச்சாலும் அந்த உருண்டை வராது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சோம்னா சூப்பராக இருக்கும் லட்டு. கையில் வந்து கொஞ்சம் நெய்யை வந்து தடவிக்கோங்க, அப்போ வந்து நல்லா ஒட்டாமல் உருண்டை பிடிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு லட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உருண்டை பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லட்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம லட்டு செஞ்சுட்டோம். பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து கடலை மாவை கரைச்சி பூந்தி மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட் பூந்தி மாதிரியே உதிரி உதிரியாகவே இருக்குது, இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டெல்லாம் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு சக்கரை பாகு எடுக்கணும். அப்போ தான் வந்து உருண்டை பிடிச்சா நிற்கும், நல்லா இந்த மாதிரி ஒட்டும். இல்லைனா கம்பி பதம் நீங்கள் சரியாக எடுக்கலைன்னா உதிரி உதிரியாக உடஞ்சி போயிட்டே இருக்கும். நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்க முடியாது.
சர்க்கரை பாகு வந்து கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பார்த்து எடுத்துட்டோம்னா நல்லா ஈஸியாக சூப்பராக உருண்டை பிடிச்சிடலாம். கடலை மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய கடலை பருப்பையும் சர்க்கரையும் மட்டும் வச்சு நம்ம டேஸ்டியாக லட்டு ரெடி பண்ணிடலாம். லட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. குட்டி குட்டியாக பூந்தி வந்து செஞ்சு நம்ம செய்வோம் பாருங்கள், மோத்திச்சூர் லட்டு அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிடவும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முந்திரி திராட்சை எல்லாம் நிறையா போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.